வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் தவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. வஉசி துறைமுக ஆணையர் கோப்பைக்கான மாவட்டங்களுக்கு இடையேயான ஹாக்கி போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரீப் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு உரிய லாபகரமான விலை பெறுவதை உறுதி செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்புக்கு வகை செய்யும் என்றும், முதலீட்டிற்கு ஊக்கமளித்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்குவதற்கு ஒப்புதல் அளித்ததன் மூலம் போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்றும், வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் அரசியல் சவால்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் பொருளாதார பாதுகாப்பு குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது. அத்துடன் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட உள்ளது. இதற்கிடையே பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் சந்திக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேர் மகாராஷ்டிர மாநிலம் அஹில்யா நகர் மற்றும் நாசிக்கைச் சேர்ந்தவர்கள் என்றும், 3 பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமைச் சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் தவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்களுக்கு தேவையான திட்டங்களும் சட்டங்களும் இயற்றப்படும் என்று கூறியுள்ளார். திமுக தம் மீது கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள அவர், தோல்வியில் சிக்கி திணறிக் கொண்டிருக்கும் அக்கட்சி சேற்றை வாரி இறைக்கத்தான் செய்யும் என்றும், அதுகுறித்து கண்டுகொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறாத அக்கட்சியைச் சேர்ந்த சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் வழக்கம்போல் பழைய வாதத்தையே வைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். திமுகவுக்கு யதார்த்தம் புரியாமல் வாக்கு சதவீதம் குறித்து தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள கணக்கின்படி தவேக பெற்ற வாக்குகள் 34.92% என்றும், திமுக பெற்ற வாக்குகள் 24.19% என்றும் அவர் கூறியுள்ளார். மதச்சார்பற்ற நிலைப்பாட்டில் தமது அரசு உறுதியாக இருப்பதால்தான் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரித்ததாக திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 5 நாட்கள் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான ரோஜா மலர்களை கொண்டு பல்வேறு வடிவங்கள் காட்சிப்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை ஒட்டி நாள்தோறும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்குகிறது. 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60,000 ரோஜாக்களை கொண்டு அன்னப்பறவைகள் மற்றும் கழுகு, இருவாச்சி பறவை, புல்புல், ஆங்கிரி பேர்ட் உள்ளிட்ட 14 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர பூங்கா முழுவதும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிக்க 4310 ரகங்களில் 33,000 செடிகளில் பல வண்ண ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும்
வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டலில் நாளை முதல் 3 நாட்கள் கொங்கு நாட்டு உணவு திருவிழா நடைபெறவுள்ளது. உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் இந்த உணவு திருவிழாவில் பங்கேற்குமாறு சுற்றுலாத்துறை அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டல் தமிழ்நாட்டில் வரும் 15, 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் கொங்கு நாட்டு உணவு திருவிழா நடைபெற உள்ளது. கொங்கு மண்டலத்தின் தனித்துவமான சுவைகளை அறிமுகப்படுத்தும் வகையில் ஹோட்டல் அமுதகத்தில் மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை இந்த திருவிழா நடைபெறும். இதில் கொங்கு உணவுகளுக்கே உரிய மிதமான காரம் மற்றும் இயற்கையான நறுமணத்துடன் கூடிய பாரம்பரிய உணவுகள், உயர்தர சைவ உணவு பரிமாறப்பட உள்ளன. இந்த உணவு திருவிழாவிற்கு வருகை தருபவர்களுக்கு தலா ஒருவருக்கு 250 ரூபாய் வசூல் செய்யப்பட உள்ளது. உணவகத்தில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய கொங்கு நாட்டு சமையல் செயற்கை நிறமூட்டிகளோ சுவையூட்டிகளோ சேர்க்கப்படாமல் தரமானதாக தயார் செய்து வழங்கப்பட உள்ளது. இவ்விழாவிற்கு இருக்கைகள் முன்பதிவு செய்வதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9566968930 7358103766 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என சுற்றுலாத்துறை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன். இருவரிச் செய்திகள். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுகள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு நேற்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்று அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேசினார். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு வங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசால் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் பணியமர்த்தப்பட்ட அரசு பணியாளர்களை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் இம்மாதம் 26ஆம் தேதி பொது சிவில் சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்தனர். மணிப்பூர் மாநிலத்தில் அடையாளம் தெரியாத ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர், 4 பேர் காயமடைந்தனர். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் எழுத்தாளருமான பேராசிரியர் சுந்தரமூர்த்தி நேற்று காலமானார். அவருக்கு வயது 84. ராமநாதபுரம் அரசின தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி தேர்வு முகாம் நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். விளையாட்டுச் செய்திகள். வஉசி துறைமுக ஆணையக் கோப்பைக்கான மாவட்டங்களுக்கிடையேயான ஹாக்கி போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூரை வென்றது. 3ஆம் இடத்திற்கான போட்டியில் தூத்துக்குடி அணி 7-1 என்ற கோல் கணக்கில் தஞ்சாவூர் அணியை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பையை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா பூனாச்சா, சாகேத் மைனேனி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர், சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் குவான், மலேசியாவின் மிட்சுகி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் தவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்டங்களுக்கு இடையேயான ஹாக்கி போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.